ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வீட்டிலேயே குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நான் வந்து எங்க அம்மா கிட்ட, எங்க சித்தி கிட்ட, எங்க வீட்டாளுங்க கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்டு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு இன்னைக்கு அதை நான் பண்ண போறேன். அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வறுக்கும் போது நான் வந்து அளவு சொல்றேன். இப்போ நம்ம நல்லா கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிடுவோம் வறுக்கிறதுக்கு. இப்போ பாத்திரம் நல்லா சூடானோடனே ஃபர்ஸ்ட் மல்லியை வறுத்துக்கலாம். இது 1/2 கிலோ மல்லி. கொஞ்சம் கொஞ்சமாக கூட வறுத்துக்கலாம், ஏன்னா நிறையா இருக்கும். மிதமான சுட்டிலே வச்சு வறுத்துருங்க, ஏன்னா ரொம்ப கரைஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ மல்லி நல்லா கலரை மாறிடுச்சு, நல்லா வறுக்கையிலேயே நல்லா மணமா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்ல கொட்டி வச்சுக்கலாம், ஆறட்டும். நான் அதை ரெண்டு பிரிவாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா வறுக்க முடியாது. இப்படி கையில் எடுத்தா உடையணும், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ கடலை பருப்பு வறுத்துடலாம். ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு, 1/2 கிலோ மல்லிக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு. நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் ரொம்ப கரிஞ்சிராம வறுக்கணும். இதையும் ஒரு பவுல்ல கொட்டிக்கலாம். இப்போ 50 கிராம் துவரம் பருப்பு, இதையும் நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 50 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம். இப்போ துவரம் பருப்பையும் ஒரு பிளேட்ல வறுத்தாச்சு, இதை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ 100 கிராம் ஜீரகம், இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா வறுத்தாச்சு, இதையும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஜீரகம் 100 கிராம் போட்டோம். இப்போ வந்து சோம்பு வந்து அதுலயும் பாதி தான் போடணும், 50 சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு நல்லா வறுத்தாச்சு, இதையும் ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம். இப்போ கடுகு 50 கிராம். மசாலாலாம் வறுக்கையில எதுவும் கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க. கடுகு வந்து அதுவே பொரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடுகு பொரியறது நல்லாவே தெரியும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்ல தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து 50 கிராம்.
மிளகையும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து 15 கிராம். வெந்தயம் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா வெந்தயம் நிறையா சேர்த்திங்கன்னா கசந்துரும். சும்மா வாசனைக்காக தான் அது, அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நான் 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் மசாலா அரைச்சி பண்ணும் போதே அது நல்ல மணமாக இருக்குது, கம்ம கம்மன்னு இருக்குது. இதுவே ஒரு தனி ஃபீல் தான். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நானும் செஞ்சுட்டு குழம்புக்கு போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கருவேப்பிலை ரொம்பவும் கரைஞ்சிடக்கூடாது, நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் போதே எடுத்துருங்க. நம்ம கையிலே நொறுக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மல்லிக்கு 250 மிளகாய் சேர்க்கணும். இது ரொம்ப காட்டமா இருக்கும், அதனால வந்து நான் 200 மட்டும் சேர்த்துக்கிறேன். காம்பை கில்லாம போடுங்க, ஏன்னா விதை ஃபுல்லா உதிர்ந்து அதுவும் கரிஞ்சிரும். அதனால 1/2 கிலோ மட்டும் காம்பை எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து மிளகாய் கடைசியில தான் வறுக்கிறேன், ஏன்னா ரொம்ப நெடியேறும். அதனால அதை கடைசியில தான் நான் வறுத்துக்கிறேன். மிளகா மல்லி வந்து வறுக்காம கூட நல்ல வெயில் அடிக்கல காய வச்சு கூட அரைச்சிக்கலாம். காய வைக்க தோது இல்லாதவங்க இந்த மாதிரி நல்லா சூடு ஏற நல்லா வறுத்துக்கோங்க. பச்சரிசி வந்து 50 கிராம் சேர்த்துக்கணும், அதை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதையும் வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இல்லை வீட்டில் அரைச்சனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ரைஸ் மில்லில் போய் அரைச்சா நல்ல நைஸாக இருக்கும், மாவாக இருக்கும். இது வந்து நான் வீட்டில் அரைச்சது, அதனால் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே அரையலை. நீங்கள் வந்து நல்லா ரைஸ் மில்லில் போய் நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட மசாலா ரெடி. இதை வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து புளிக்குழம்பு, கறிக்குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். நானும் வந்து ஒரு குழம்புக்கு போட்டு வந்து அந்த ஷார்ட்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.